இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து 2 வசனங்களை கூட வாசித்து அதன் வழியாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை பார்ப்போம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 24வது வசனம் கடைசி பகுதியில் இருந்து, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொள்ளுங்கள், ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, இந்த தியத்ரா சபைக்கு ஆண்டவர் நான் நேற்றைய தினத்தில் பார்த்தது போல அங்க இருக்க குறைகளை ஆண்டவர் சுட்டி காமித்து விட்டு அந்த சாத்தானுடைய கிரியைகளை செய்யாத இருக்கக்கூடிய சில ஆட்கள் உண்டு, அதிலையும் ஆண்டவருக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனங்கள் உண்டு என்று அவர்களை பார்த்து, நான் உங்கள் மேல வேற ஒரு பாரத்தை நான் வைக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியுது. பிரியமானவர்களே, அவர்களை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் உள்ளதை நான் வருமளவு பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய கிரியைகளை ஜெயங்கொண்டு முடிவு பெறுகின்ற உன் கிரியைகளை, கிறிஸ்துவின் நிமித்தம் உங்க கிரியைகளை நீங்க என்ன செய்யணுமா? கை கொள்ளுகிறவனோ, முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல, பிதாவினிடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெற்ற அதிகாரத்தை போல இந்த உலகத்தை ஆளுவதற்கான அதிகாரத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அநேக நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் தேசத்தை ஆண்டால் எப்படி இருக்கும் என்று நாம் அநேக முறையில நாம் கேள்விப்பட்டது உண்டு. ஒரு சிறிய கூட்டமா இருக்கிறோம். ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பாருங்க, வெளிநாடுகளில் தேசத்தை ஆளுகிறார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்டதான். இங்கிருந்து ஒரு மனிதனை கொண்டு போய் ஒரு தேசத்தை ஆளுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்த முடியுமானால் ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கு பயன்படுத்த முடியல அப்படின்பதற்கு ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் கூட அவர்களை விட்டுருங்க. இந்த சாத்தானுடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு சிலரை விட்டுவிடுங்கள், மற்றவங்களுக்கு தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் இரும்பு கோலால் ஒரு ஆள், அதாவது ஆண்டவர் கொடுக்கிற அந்த அதிகாரம் பயங்கரமானதா இருக்கும். பிரியமானவர்களே, சொல்லுகிறார், நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கொடுப்பேன். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதிகாரத்தை போல அவர் என்ன செய்வார்? ஜாதிகளை, உலகத்தில் உள்ள அத்தனையும் அப்படி அந்த உலக ஜாதிகளை அரசாளும்படியான அதிகாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் ஏதோ ஒரு ட்ரைனிங் கூட வச்சுங்க. இந்த சிஎஸ்ஐ திருச்சபைகள்ல அங்கங்க ஒரு சில சபைகள்ல என்ன எலெக்ஷன் நடத்துறாங்க. அதுல காணப்படுகிற காரியங்கள்லாம் பாருங்களேன், பயங்கரமா இருக்கிறது. ஸ்டேஷன் போறாங்க, போலீஸ் பாதுகாப்போடு நடக்கிறது, அப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறது. அவர்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை தேசத்தை ஆளும்படியாய் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனால் சில தவறான காரியங்களில் ஈடுபடுகிற அவர்களை விட்டுருங்க. நீங்க ஆண்டவருடைய குறிகளை நீங்கள் நடப்பிக்கும்படியே ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அப்படியானால் அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுப்பீர்களானால், ஆண்டவருடைய சத்தத்துக்கும் அவருடைய கிரியைகளுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி நடப்பீர்களானால், ஜாதிகளின் மேல் உங்களை நான் என்ன செய்வேன்? அதிகாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஜாதிகளின் மேல் அதிகாரம் ஏதோ ஒரு 30 பேரை நீங்க வைத்து அரசாளுகிறது அல்ல. நீங்க உங்க சபையில இருக்கக்கூடிய 10 பேரோ 50 பேரோ 100 பேரோ 1000 பேரோ 2000 பேரோ 3000 பேரோ அவர்களுக்கு நீங்க சரியான முறையில அதிகாரத்தை சரியான நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, ஒருவேளை ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லமையில இருக்கிற. பிரியமானவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதபடிக்கு, நீங்க ஒரு சர்ச்ல ஒரு தலைவரா இருக்கிறீங்க, செக்ரட்டரியா இருக்கிறீங்க, ஒருவேளை ட்ரெஸரரா இருக்கிறீங்க, இல்ல அதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதுக்கு அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறதாவது, ஆண்டவருடைய குறிகளின்படி நீங்க நடந்தீர்களானால் இது உங்களுக்கு ஒரு ட்ரைனிங். ஆண்டவர் அநேக திருச்சபைகள் உண்டு. அதுல
பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். தலைவர்ன்றாங்க, பொருளாதார செயலாளர்கள், பிசி மெம்பர், கமிட்டி மெம்பர், ஏகப்பட்ட மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இவங்கள் பழகி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா சாத்தானுடைய வழியை விட்டுவிட வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்டவங்க விட்டு நீ நீதியான காரியத்தை, ஆண்டவருடைய கிரியை நீ செய்வாய். ஆனால் ஆண்டவர் ஜனங்களை ஆளக்கூடிய, ஜனங்கள் மீது அதிகாரத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குரைத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த சபைக்கு சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு சபைக்கு தான் குறிப்பிட்டு இதை சொல்லியிருக்கிறார். அந்த சபையை குறித்து ஆண்டவர் அதிகாரத்தை, ஜனங்களை ஆளும்படியான அதிகாரத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதுல காணப்படுகிற ஒரு சிலர்கள் எசபேலின் ஆவியை பின்பற்றி மடிந்து போனார்கள். அவர்களை அல்ல, அவர்களை விட்டு அது தனியா இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மேல் என் பாரத்தை வைத்து விடுங்கள், உங்களுக்குள்ளதை நான் வருவளவு பற்றி கொண்டிருங்கள், ஜெயங்கொண்டு முடிவு பரியந்த என் கிரியைகளை கை கொள்ளுங்கள் சொல்லு. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் அவருடைய கிரியைகளை நீங்கள் கை கொள்ளுவீர்களானால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, வேதத்தை தியானித்து, வேதத்தில் காணப்படுகிற பாத்திரங்களை போல நடப்பீர்களானால், நீதி உள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவீர்களானால், ஆண்டவர் ஜனங்கள் மீது அதிகாரத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. தேசத்தை ஆளத்தக்கதாய், நாடுகளை ஆளத்தக்கதான அதிகாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த இடத்துல கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய கிரியைகளில் அடங்கி நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வரும் அளவும் ஆண்டவரே எப்பொழுதும் எதிர்நோக்கி இருக்கிறவர்களாய் காணப்படும்படியாய், ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் கொடுத்திருக்கிற காரியத்தில் நீதியை செலுத்துகிறவராய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.